வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் சினேகா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற சென்ற பாஜகவினரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் இரு தரப்பினரிடையே கடுமையான தாக்குதல் ஏற்பட்டதால் 144 தடை உத்தரவு. டெல்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் இந்தியா வருகை. ரஷ்ய அதிபர் வருகையொட்டி டெல்லியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை சமன் செய்த தென்னாப்பிரிக்கா அணி. தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சென்ற இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சென்ற இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் பணியில் உள்ள CISF வீரர்களை அழைத்துக் கொண்டு மனுதாரர் தீபம் ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற அனுமதி மறுக்கவே CISF வீரர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றனர். இதைத் தொடர்ந்து மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மலையேற முயற்சித்து காவல்துறையினருடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். மேலும் தடுப்புகளை தூக்கி எறிந்தும் தாக்குதலில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது பாஜக நிர்வாகி சூர்யா மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் தெளித்து அழைத்து சென்றனர். இதில் காவல்துறையினர் ஒருவர் காயமடைந்தார். இதற்கிடையே நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவிற்கு எதிரான தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாலும் 144 தடை உத்தரவாலும் மலை ஏற அனுமதி வழங்கவில்லை என்று மதுரை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற உள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டெல்லி வருகிறார். இதைத் தொடர்ந்து அதிபர் வருகையை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவரை சிறப்பாக வரவேற்று விருந்து அளிக்க உள்ளார். பின்னர் இருவரும் டெல்லியில் நடைபெறுகிற மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்மு ரஷ்ய அதிபருக்கு விருந்து அளித்து கௌரவிக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் புதினும் தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேச்சு நடத்த உள்ளனர். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் வருகையை ஒட்டி டெல்லியில் 5 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய தேசிய பாதுகாப்பு படையினரும் ரஷ்ய அதிபர் பாதுகாப்பு படையினரும் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 362 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன்கள் குவித்தது. இதில் இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக ருத்ராஜ் 105 ரன்களும் விராட் கோலி 102 ரன்களும் அடித்தனர். இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 49 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 362 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. இதில் தென்னாப்பிரிக்கா அணி தரப்பில் அதிகபட்சமாக மார்க்ரம் 110 ரன்களும் பிரேவிஸ் 54 ரன்களும் சேர்த்தனர். மேலும் கார்பின் பாஷ் 26 ரன்கள் எடுத்து கடைசி வரை விளையாடி வெற்றிக்கு வழிவகை செய்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா அணி சமநிலையில் உள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதையடுத்து மழையால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாவட்டம் அம்பிகாபூரில் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கல்லெறிந்ததில் காவல்துறையினர் 40 பேர் காயமடைந்தனர். சத்தீஸ்கரின் அம்பிகாபூர் மாவட்டத்தில் ஆமேரா என்னும் இடத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்க அரசு நிறுவனமான சவுத் ஈஸ்டர்ன் கோல் லிமிடெட் திட்டமிட்டுள்ளது. இதற்காக பர்சோடி கலன் என்னும் ஊரில் நிலம் கையகப்படுத்தும் போது ஒரு சிலர் பணம் பெற்றுக்கொண்ட நிலையில் பலர் பணத்தை வாங்க மறுத்துள்ளனர். இந்நிலையில் நிலக்கரி சுரங்கம் தோண்டுவதை எதிர்த்து ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வெடிக்க செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி எறிந்தனர். இதில் 40 பேர் காயமடைந்ததாக ஆட்சியர் சுனில்குமார் நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் பயிற்சி பெறுபவர்களுக்காக புதுப்பிக்கப்பட்ட தங்கும் விடுதியினை அமைச்சர் தாமோ அன்பரசன் இன்று திறந்து வைத்தார். சென்னை கிண்டி அடுத்த ஈக்காட்டு தாங்கலில் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் புதிய கட்டிடம் மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுப்பிக்கப்பட்ட தங்கும் விடுதியான வள்ளுவர் இல்லத்தை தமிழ்நாடு சிறு குறு நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் இன்று திறந்து வைத்தார். அரசு செயலாளர் அதுல் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் அம்பலவாணன் அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ETII பயிற்சி பெற்று தொழில் முனைவோராக திகழும் 5 பெண் தொழில் முனைவோர்களுக்கு பெண் சாதனையாளர் விருது மற்றும் மாற்றுத்திறனாளி தொழில் முனைவோருக்கான விருதுகளும் வழங்கப்பட்டது. தொடங்கணும். இந்த EDI ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் மூலியமா எனக்கு வந்து அறிமுகம் செஞ்சாங்க. அதுல நான் இப்போ அந்த வவுச்சர் IVP வவுச்சர் அதுல வந்து 3 லட்சம் ரூபாய் கிராண்டுக்கு செலக்ட் ஆகி இன்னைக்கு நான் வந்து இந்த கிராண்டை எடுத்திருக்கேன். பாண்டிச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன் காசோலை மோசடி வழக்கில் நீடாமங்கலம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள கண் கொடுத்த மனிதம் தை சேர்ந்த கலை அமுதன் இவருக்கும் பாண்டிச்சேரி NR காங்கிரஸ் அமைச்சர் திருமுருகனுக்கும் இடையே தொழில்முறை கொடுக்கல் வாங்கல் இருந்ததாக கூறப்படுகிறது. கலை அமுதனுக்கு தொழில் முறையாக 41,44,000 தொகையை அமைச்சர் திருமுருகன் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த தொகைக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி காசோலையை கடந்த ஜூன் மாதம் கலை அமுதன் பெயருக்கு கொடுத்த காசோலையை அத்திக்கடையில் உள்ள தனியார் வங்கியில் அந்த காசோலையை செலுத்தினார். ஆனால் காசோலை செல்லுபடியாகாமல் 3 முறை திருப்பிவிடப்பட்டது. இதுகுறித்து நீடாமங்கலம் நீதிமன்றத்தில் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து திருமுருகனுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் வழங்கியது. அதன் பெயரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி ஹிந்துஜா நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார். இதனை அடுத்து திருமுருகன் அவருடைய ஜாமீன்தாரருடைய நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார். செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் வெளியேற்றப்படுவது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது 22 அடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஏரிக்கரை மற்றும் மதகுகளின் பாதுகாப்பு கருதி காலை முதல் 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனை காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மோகன் அதிகாரிகளுடன் செம்பரம்பாக்கம் ஏரியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் செட்டர்கள், ஏரிக்கரை உபரி நீர் வெளியேற்றப்படுவது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை புறநகர் பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நீர்வரத்திற்கு ஏற்ப படிப்படியாக உபரி நீரை உயர்த்தி திறந்து விடவும் தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு சென்றார். மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கி மேம்பட்ட சமுதாயமாக தமிழகம் உள்ளது என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கூறியுள்ளார். காட்பாடி VIT பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நாள் கொண்டாடப்பட்டது. அப்போது 1,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 341 மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள், மோட்டார் 3 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். இதில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநகராட்சி துணை மேயர் சுனில், 1வது மண்டல குழு தலைவர் புஷ்பலதா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆட்சியர் சுப்புலட்சுமி, மாற்றுத்திறனாளிகள் தேவையை நிறைவு செய்ய பல திட்டங்கள், உதவிகள் செய்து வருவதாக கூறினார்.
தமிழக போக்குவரத்து துறையின் பொற்காலம் என்பது அதிமுக ஆட்சி காலம் என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில் உள்ள கோடங்கிப்பட்டியில் உள்ள பட்டாளம்மன் கோயிலில் இன்று காலை வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, பேரூர் வட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான பரப்புரையை எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கினார். அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை குறித்து துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழக போக்குவரத்து துறையின் பொற்காலம் என்பது அதிமுக ஆட்சி காலம் என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பெருமிதம் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கொத்தமங்கலம் ஊராட்சிக்கு சொந்தமான 500 கிலோ இரும்பு குழாய்கள் பழைய இரும்பு கடையில் இருந்து மீட்கப்பட்டது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் ஊராட்சியில் இருந்த LED தெரு விளக்குகள் பொருத்த பயன்படும் எல் வடிவ இரும்பு குழாய்கள் சுமார் 700 அளவில் ஊராட்சிக்கு சொந்தமான ஒரு பழைய கட்டடத்தில் இருந்து உள்ளது. அந்த கட்டடத்தில் அஞ்சலகம் அமைக்கப்பட்டதால் அதிலிருந்த இரும்பு குழாய்கள் ஊராட்சி நிர்வாகத்தால் அப்புறப்படுத்தப்பட்டன. அந்த இரும்பு குழாய்கள் பழைய இரும்பு கடைகளில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சமூக அலுவலர்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஊராட்சிகளுக்கான திட்ட இயக்குநர் ஜெயசுதா கொத்தமங்கலம் ஊராட்சி மன்றத்தில் விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து அந்த இரும்பு குழாய்களை மீண்டும் ஊராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். சட்டவிரோதமாக அந்த இரும்பு குழாய்கள் பழைய இரும்பு கடைகளில் விற்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளிடம் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். இரும்பு கம்பிகள் வைக்க இடம் இல்லாததால் பழைய இரும்பு கடையில் வைத்ததாக அதிகாரியிடம் ஊராட்சி செயலர் விளக்கம் அளித்துள்ளார். தென்காசியின் முக்கிய பகுதியில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடையநல்லூர் வட்டம் ஊர்மேல் அழகியானை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமாரசுவாமி தென்காசி கூலக்கடை பஜாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஒரு கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். தகவல் அறிந்ததும் காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் அங்கு விரைந்து வந்தனர். இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பேச்சு நடத்தி குற்றவாளியை விரைந்து கைது செய்வதாக உறுதியளித்ததால் வழக்கறிஞர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள சேத்தூர் கங்காதேவி வாய்க்காலில் படர்ந்திருந்த நாணல், கோரை, ஆகாய தாமரை ஆகியவற்றை எந்திரம் மூலம் அகற்றும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். தரங்கம்பாடி வட்டம் சேத்தூர் ஊராட்சியில் 1000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிரிடப்பட்டுள்ளனர். இதற்கு நீராதாரமாக சேத்தூர் கங்காதேவி வாய்க்கால் உள்ளது. நண்டலாற்றில் இருந்து பிரியும் இது 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்து சென்று காரக்குடியின் வாய்க்கால் வழியாக மீண்டும் நண்டலாற்றில் கலக்கிறது. 1500 ஏக்கருக்கு மேல் பாசனம் தரும் இந்த கால்வாய் முழுவதும் ஆகாய தாமரை, நாணல், கோரை ஆகியன படர்ந்து உள்ளதால் தண்ணீர் செல்ல முடியாத நிலை இருந்தது. இதனால் புயலின் தாக்கத்தால் பெய்த கனமழையால் நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. தண்ணீரையும் வடிய வைக்கவும் வடிகாலை தூர்வாரவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து இயந்திரங்கள் மூலம் வாய்க்காலில் உள்ள செடிகளை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். அதில் கங்காதேவியில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு ஏற்பட்ட விவசாயம் என்பது இந்த நண்டலாட்டக்கரை பாசனமாகவும் எங்களுக்கு உள்ளது. இது இங்கே இருக்கின்ற அதாவது அரசாங்கம் தூர்வாரியும் மீண்டும் இங்கே அடிக்கடி இந்த ஆகாய தாமரை என்பது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்டோருக்கு திமுக பேரூராட்சி உறுப்பினர் வெங்கடேசன் உதவிப் பொருட்களை வழங்கினார். வாலாஜாபாத் பேரூராட்சி 4வது வார்டில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால் பாக்கெட், பிஸ்கட், ரவை, கோதுமை மாவு, சேமியா உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வெங்கடேசன் வழங்கினார். அப்போது நகர திமுக செயலாளர் பாண்டியன், வார்டு நிர்வாகிகள் சச்சிதாஸ், சாம்பியன், சசிகுமார், கோபி நமச்சிவாயம், மனோகரன், வெங்கடேசன், தாமோதரன், ரவி, நடராஜன், சங்கர், பாலகிருஷ்ண ஆகியோர் உடன் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தவர் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் LIG நகரை சேர்ந்த விஜயகுமார்
பழைய இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார். இவர் மனைவி கனகமணி பவானியில் உள்ள அவரின் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் விஜயகுமாரின் தாய் தனது மகனை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றபோது விஜயகுமார் உடல் பலத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவருடைய தாயார் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு வந்த காவல்துறையினர் விஜயகுமாரின் உடலை கைப்பற்றி கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். விஜயகுமாரின் உடல் கிடந்த இடத்தில் தடயங்கள் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நலசங்கம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முருகன்குடி, கொசபள்ளம், கிளிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நலசங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆலோசனைப்படி மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளிகள் நலசங்கத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் கிளிமங்கலம் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவுப் பொருள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொறியாளர், அணி துணை அமைப்பாளர் செம்பியன் ஆகியோர் முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகளின் மகாத்மா காந்தி நலசங்கத்தின் மாவட்ட செயலாளர் அழகுதுரை, மாவட்ட துணை செயலாளர் கொலஞ்சி மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கோரிக்கை முன்வைக்கின்றோம். மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ச்சியாக 100 நாட்கள் வேலை கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி அனைவரும் மிகவும் ஏழ்மை நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 100 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கின்றோம். சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி சிவன் கோவிலில் 36,000 ருத்ராட்சைகளால் ஆன சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தம்பம்பட்டி காசி ஸ்ரீ விஸ்வநாத திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 36,000 ருத்ராட்சைகளால் ஆன சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதற்காக 50,000 ருத்ராட்சைகள் பொதுமக்கள் சார்பாக கோவிலுக்கு வாங்கப்பட்டு அதில் 14,000 ருத்ராட்சைகளை கொண்டு மகா மண்டபத்தில் நிரந்தர பந்தல் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து 36,000 ருத்ராட்சைகளை கொண்டு சிவனடியார்கள் 12 மணி நேரம் தொடர்ந்து ருத்ராட்சைகளால் ஆன சிவலிங்கத்தை அமைத்தனர். அதையடுத்து இரவு 7 மணிக்கு ருத்ராட்சி சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதற்கு கோவில் அறங்காவலர்கள், திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் முன்னிலை வகித்து அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் தம்பம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் திரளாக பங்கேற்றனர். கரூரில் கோவில் இனாம் நிலம் பிரச்சினைக்கு ஒருங்கிணைந்த போராட்டமே தீர்வு என கரூரில் நடைபெற்ற அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கரூரில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோவிலில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு மன்னர்கள் காலத்திலும் ஜமீன்தார் காலத்திலும் தன்னலம் கருதாமல் கோவிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்திற்காக இனாம் நிலங்கள் வழங்கப்பட்டது. காலப்போக்கில் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது இந்த நிலங்களுக்கு ராயத்துவாரி பட்டாவாக தமிழக அரசு வழங்கியது. அதன் அடிப்படையில் அந்த நிலங்கள் காலப்போக்கில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பல பரிவர்த்தனைகள் நடைபெற்றது. பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட கோவில் பணியாளர்கள் வீடுகளை கட்டி வசித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இனாம் நிலம் தொடர்பாக இதே நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறி வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் நில உடைமைதாரர்களிடம் நீதிமன்றம் உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. அதே சமயம் கோவிலுக்கு சொந்தமான நிலம் என கூறி நில உடைமைதாரர்களின் சொத்துக்களை சீல் வைப்பதும் ஜப்தி செய்வதும் அண்மை காலமாக தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் நில உடைமைதாரர்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் ஜப்தி செய்ய வரும் அதிகாரிகளுக்கு எதிராக போராடி வருகின்றனர். இதன் அடிப்படையில் வெண்ணெய்மலை பகுதியில் அனைத்து கட்சிகளின் சார்பில் ஆலோசனை கூட்டம் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய வழக்கறிஞர் நன்மாறன், பாதிக்கப்பட்ட நில உடைமைதாரர்கள் ஒருங்கிணைந்து போராடினால்தான் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார். கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தண்டபாணி, நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை அணியின் மாநில செயலாளர் நன்மாறன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் ராஜா, சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி, திமுக கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரேம்நாத், கரூர் நகர செயலாளர் ராக்கி முருகேசன் உள்ளிட்ட
பாதிக்கப்பட்ட நில உரிமைதாரர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம், தமிழ்நாடு பார்வையற்றோர் கல்லூரி பட்டதாரி ஆசிரியர் இயக்கம், தமிழ்நாடு கைப்பந்து சங்கம் ஆகியவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், அரசாணை 24 ரத்து செய்துவிட்டு அரசாணை 20 அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இதில் திரளான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். எங்களுக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தினம் இது. நாங்கள் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக திளைக்க வேண்டிய நாள். ஆனால் இந்த தமிழக அரசாங்கம் எங்களை எந்த நிலைமையில் வச்சுருக்குன்னு நீங்களே பாருங்கள். வீதியில் இறங்கி கருப்பு தினமாக, எங்களுக்கான தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக அனுசரித்து துக்கம் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்க அரசாணை 24 30/10/2025 அன்னைக்கு அரசாணை 24 ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் 14 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தென்காசி முதன்மை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி காசிநாதபுரத்தில் சீவளப்பேரி சுடலை கோவிலில் சாமி கும்பிடுவதிலும் வரி வசூல் செய்வதிலும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு மணிவேல் என்பவர் உயிர் மாய்க்கப்பட்டார். இது தொடர்பாக 17 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 3 நபர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டனர். இந்த வழக்கு தென்காசி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி எஸ். மனோஜ்குமார் தீர்ப்பு அளித்தார். உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த விநாயகம், உலகநாதன், சிவசுப்பிரமணியன், சுடலை, முத்துக்குமார், சுப்பிரமணியன், சந்தானம், சிவன்சேட், மாரிராஜ், பிச்சையா, வேல்துரை, கருப்பையா, ரமேஷ், பண்டாரம், மணிவேல், கலைவாணன், முத்துராஜ் ஆகியோருக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் மற்றும் உயிர் மாய்த்தல் முயற்சிக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் என இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்தனர். மேலும் குற்றவாளிகள் அனைவருக்கும் தலா 41,000 அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் வேலுச்சாமி வாதாடினார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற சென்ற பாஜகவினரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர், இரு தரப்பினரிடையே கடுமையான தாக்குதல் ஏற்பட்டதால் 144 தடை உத்தரவு. டெல்லியில் நடைபெற உள்ள உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் இந்தியா வருகை. ரஷ்ய அதிபர் வருகையொட்டி டெல்லியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை சமன் செய்த தென்னாப்பிரிக்கா அணி. தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.